இருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். அவசியமாக பாருங்கள். புதையல் யோகம் நிறைந்த மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான சூழல் மிகவும் வலுவாக நிறைந்திருக்கிறது என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த மாதத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சுகஸ்தானமாகிய 4 சஞ்சரிக்க போகிறாருங்க. நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நுழைய போகிறார். மட்டுமல்லாது முற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராகு, கேது, வித்யாகாரகரான புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் வலுவாகவும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய வகையில், குறிப்பாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக தொலைத்து விட்ட பொருளை மீண்டும் பெறுவதற்கான யோகம் உண்டுங்க. உங்களிடம் இருந்து விலை மதிப்பு மிக்க தங்கம், நகை போன்ற தொலைத்த பொருளை மீண்டும் பெறுவதற்கான யோகம் உண்டு. நிலம், வாகனம் என பல்வேறு வகையில நீங்கள் ஏமாந்திருந்தாலும் அவை மீண்டும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் பொதுவாக கிடைக்கிறது என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கக்கூடிய பொருளை நிச்சயமாக கண்டுபிடிப்பதற்கான யோகமும் உண்டு. நிலத்திற்கு அடியில் மறைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் மட்டும் புதையலாகி விடாது. உங்களுடைய வாழ்வில் இருந்து மறைந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே புதையலாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பை பெறுவதற்கு நிரந்தர வேலை வாய்ப்பு அற்புதமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் ஜென்மராசியில் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் முழு சுபகிரகமான குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய அற்புதமான மாதமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது பல்வேறு வகையான விஷயங்கள்ல புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் குரு வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து மங்களகாரகனும் ஜென்மத்தில் வீற்றிருக்கிறாருங்க. பொதுவாகவே ஒரு கிரகம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு என்று நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் ஆட்சி பலமோ அல்லது உச்சமோ பெறும்போது சில விதிவிலக்காக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். அதே போன்றுதான் தற்போது மங்களகாரனும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மங்கள ஓசை நிச்சயமாக கேட்கும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமையும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆதலும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம். பொதுவாகவே இயற்கையாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல், அன்பு என்பது மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை அமையுங்க. உறவுகள் உங்களை விட்டு பொறுத்து ஒதுக்கிய சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. நெருங்கிய நண்பரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, சிறிய கருத்து வேறுபாடு மிக பெரிய அளவுல பூதாகரமாக மாறி பல சிக்கல்களை ஏற்படுத்தி வந்த அனைத்து நிகழ்வுகளுமே தற்போது சீராக அமையக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு மற்றும் மங்களகாரகன் ஆகிய செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவுல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இழந்த சொத்துக்களை புதிதாக மீண்டும் வாங்குவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. வீண் அலைச்சல்கள் தவிர்க்கப்படும். பல்வேறு வகையான மனக்குழப்பங்கள் நிச்சயமாக விலகுங்க. இந்த மாதத்துல நீங்கள் நினைப்பதை விட இல்லத்தில் மகிழ்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. குரு பகவானும் பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையால் வல்லப்படுத்துகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு. குறிப்பாக குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில்
பூர்த்தி ஆவதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஆனால் அதே வேளையில் வக்ரம் பெற்று திரும்பி இருக்கிறாருங்க. அது சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்க முடியாது. எனவே இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய உத்தியோக ரீதியான சிரமங்கள் விலகுவதோடு உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே அபரிவிதமாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு. எனவே நிதி நிறுவனங்களின் உதவிகள் எளிதில் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையில தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உங்களுடைய திறமையை கண்டுகொள்வதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய திறமையை பயன்படுத்தி சரியான முறையில் வருமானத்தை ஈட்டுவதோடு மட்டுமல்லாது சரியான பாதையும் எதிர்காலத்தை பற்றி சிறப்பான திட்டமிடுதலையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது. ஏனென்றால் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ராசியின் அதிபதி சுகஸ்தானமாகிய 4 வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியனும் முற்பகுதியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் நிச்சயமாக விலகும். முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபத்திலும் கேது கர்மத்திலும் சஞ்சரிக்கிறார். கர்மத்தில் சனி சஞ்சரிக்க கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 வீற்றிருக்கிறார். கேதுவின் மீது குருவின் சுப பார்வை அபரிவிதமாக பதிகிறது. எனவே பல தடைகள் விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய அரசியல் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் பக்குவமாக அனைத்து விதமான படிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. மாணவ மாணவரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் வக்ரம் பெற்றிருந்த வித்யா கரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்தில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சிறப்பாக வலம் வருகிறார். எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக பெரிய அளவுல பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். குடும்பத்தையும் தொழில் உத்தியோக ரீதியான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நிச்சயமாக புதையல் யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு.